Hi friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குல்கந்து பற்றி தான். அந்த குல்கந்து வந்து நமக்கு விமனுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரெக்னன்சி பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மென்சுரல் ப்ராப்ளத்தை வந்து எப்படி சரி பண்ணுது, இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆண்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது, இது யாரெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இது எந்தெந்த விதத்துலையும் எடுத்துக்கலாம், இது எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக நேச்சுரல் ரெமடிஸும் சரி, மெடிக்கல் கண்டிஷனும் சரி, டே பை டே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷன், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ரொம்ப பர்சனலாக இருந்தது அப்படின்னாக்கா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குல்கந்து வந்து பெண்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஆக்சுவலி ப்ரெக்னன்சி ஆகாமல் இருக்கிறது ஒரு முக்கிய காரணமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். அதே மாதிரி சிஸ்ட் வர்றதுக்கு, நீர்க்கட்டி வர்றதுக்கு, ஃபைப்ராய்டு வர்றதுக்கு, இந்த ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு மெயின் காரணமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து இது சரி பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி மென்சுரல் ப்ராப்ளம், இப்போ மென்சுரல் ப்ராப்ளம்னால் நமக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும், ரொம்ப பெயின் இருக்கும், அதே மாதிரி ப்ளீடிங் ஒன்று ஜாஸ்தி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கம்மியாக கிளாட்டடாக வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனாலும் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்கிற அந்த டைமில் வந்து நமக்கு இருக்கிற பேக் பெயினாக இருக்கட்டும், இல்லை வாமிட்டிங், இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற சிம்டம்ஸ் கூட இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது டே பை டே அது மினிமைஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் ரொம்ப கிராம்பிங் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மென்சுரல் கிராம்ப் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு நான் ட்ரை பண்ணல, ஆனால் எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. எஸ்பெஷலி ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, சிஸ்டர் எனக்கு ஹாஸ்டலில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ரெமெடிஸ் சொல்லுங்கள், எனக்கு வந்து இர்ரெகுலராக இருக்குது, பீரியட்ஸ் சரியாக வர மாட்டேங்குது, 1 டே வருது அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாப் ஆகிடுது, பெயினாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது எனக்கு வந்து நேச்சுரல் ரெமெடிஸ், எஸ்பெஷலி ஹாஸ்டலில் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ரெமெடிஸ் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய ரெமெடிஸ் இருக்குது, நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஈஸியாக நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது இப்போ குல்கந்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஓனாகவும் ஹோமில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியல அப்படின்னாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கும். நிறைய பேர் இப்போது குழந்த ரொம்ப வருஷமாக தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க கேட்குற வார்த்தை உனக்கு வெளில அதிகமாக படுதாமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம பாடி வந்து உஷ்ணத்தினால் ரொம்ப ஹீட் அதிகமாகி நமக்கு வந்து அங்கே இர்ரெகுலராக இருக்கட்டும், இல்லை பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அங்கே வந்து இன்ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கு மெயின் காரணமே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் தான். ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கா, இல்லை உள்ளே வந்து சிஸ்ட்டு கட்டி வந்து இன்னும் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸை தான் நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் காட்டும். ஸோ அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தாலும் அதை க்யூர் பண்ணி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி மென்னுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிட்டாலே, அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹெவி ப்ளீடிங்கு, ஒயிட் டிஸ்சார்ஜ், மென்சுரல் கிராம்ப்பு, அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட். நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு 28 days ஒன்ஸ் நமக்கு பீரியட் ஆகிறது மட்டும் ரெகுலர் கிடையாது. இர்ரெகுலருங்கிறது நமக்கு எத்தனை நாள் படுது, எந்த மாதிரியான குவான்டிட்டியில் படுது, அதே மாதிரி எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் படுது, இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அது ரெகுலராக இர்ரெகுலரான்னு தெரியும் அப்படின்னு ஆல்ரெடி நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை பார்க்காதவங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அதுதான் வந்து நமக்கு ரெகுலராக இர்ரெகுலராக நம்ம அனலைஸ் பண்ண முடியும். எனக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை நான் பீரியட்ஸ் ஆயிடுவேன் சிஸ்டர், நான் ரெகுலர் தான் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அதை பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்கள். இந்த ப்ராப்ளம் இர்ரெகுலராக இருக்கிறத ரெகுலர் பண்ணி கொடுத்து நார்மலாக இருக்கிற ப்ரெக்னன்சியை வந்து, அதாவது நார்மலாக நமக்கு ப்ரெக்னன்சிக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆண்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ விமனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, மென்னுக்கு வந்து கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, வேகம் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்மியாக, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெகுலர் 2 பேருமே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி 2 பேரும் இதை எடுத்துகிட்டு வரும்போது பாடி ஹீட்டு, அதாவது உடல் உஷ்ணத்துலேருந்து கம்மி பண்ணி கொடுக்கும். நம்ம கர்ப்பப்பையில் வந்து அதிகப்படியான ஹீட் இருந்தாலும் நம்மளால் வந்து
கன்சீவ் ஆக முடியாது. எனக்கு வந்து ரொம்ப ஹீட் பாடி. ஸோ ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உடம்பு கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, நமக்கு ப்ரெக்னன்சி ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் கண்டிப்பாக நமக்கு தேவை. காரணம் நமக்கு வந்து பிளட் நல்லா ப்யூரிஃபை ஆகணும். அட் த சேம் டைம் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும். வெயிட் லாஸ் ஆகணுனாலுமே நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகி நமக்கு பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். இப்படி இருந்துட்டாவே நமக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். அந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறைய இருக்குது. விட்டமின் மினரல்ஸ் நிறைய இருக்குது. விட்டமின் ஏ, சி, இ இது எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. நம்ம ப்ரெக்னன்சி ஆகணும் அப்படின்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இது எல்லாமே தேவை. அதே மாதிரி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைபருங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப தேவை. நமக்கு வந்து அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்கை கம்மி பண்ணக்கூடிய விஷயந்தான் வந்து ஃபைபரு. ஸோ ஃபைபர் வந்து இதில் ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ப்ரெக்னன்சிக்கும் அதிகமாக ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி என்னென்ன விதத்தில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இல்லை நான் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அட் த சேம் டைம் எனக்கு சுகரும் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. இது நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நான் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பிரஸ்ட் ஃபீடும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க எடுத்துக்காதீங்க, அப்படி எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நான் ப்ரெக்னன்சி டைமில் நான் ப்ரெக்னன்சியாக இருக்கேன், இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் எடுத்துக்கக்கூடாது. பிரஸ்ட் ஃபீட் மதர், ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட் இவங்க யாரும் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இவங்க எடுத்துக்காமல் இருந்துட்டு மற்றவங்க எல்லாமே இப்போ நார்மலாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். சிஸ்டர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம். எஃபெக்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குல்கந்து டீயாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதை ஜாம் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது பட்டர் ஏதாவது தடவி ப்ரெட்டில் வச்சு நீங்கள் அப்படி சாப்பிட்லாம். ஐஸ்கிரீமாக கிடைக்குது. அதே மாதிரி மில்க் ஷேக் மாதிரி பண்ணி குடிக்கலாம். மில்கில் வந்து இதை 2 ஸ்பூன் போட்டு நல்லா மில்க் ஷேக் மாதிரி எடுத்து அப்படி குடிக்கலாம். டெசர்ட் மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாக்கா ஹோம்மேடில் ப்ரிப்பேர் பண்ணுறது நான் இன்ன வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. பட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது உடனே வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாகவும் பியூராகவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். நேச்சுரலாக ஹனி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதா பார்த்து இன்க்ரீடியன்ட் பார்த்து சூஸ் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு நல்லது. ஸோ இதுதான் நம்ம குல்கந்தை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டாமல் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு வெயிட் லாஸ்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, எனக்கு சுகர் வந்து எடுத்துட்டாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு சிஸ்டர் ப்ராப்ளம் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணும், உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியாத விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட எல்லா கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.